ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல், மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தற்போது நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் 6 பதவியிடங்களுக்கு 9 பேர் தற்போது வரை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். கூடுமான மட்டும் 3 பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படும் பட்சத்தில் திமுக, அதிமுக வேட்பாளர்களே போட்டியின்றி தேர்வு செய்யவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் கள நிலவரங்கள் என்ன? பத்மநாபன், இன்றைய தினம் அதாவது தமிழ்நாட்டில் மாநிலவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலானது நிறைவேறியிருக்கிறது. அதாவது 2019ஆம் ஆண்டு இருந்து மாநிலவைக்கு தேர்வான வைகோ, வில்சன் மற்றும் சண்முகம், முகமது அப்துல் மற்றும் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதே போல சந்திரசேகர் ஆகியோர் பதவியானது ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிற நிலையில் இதைத் தொடர்ந்து 6 இடங்களுக்கு இந்த தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் தமிழக சட்டப்பேரவை செயலாளர், கூடுதல் செயலாளர் சுப்பிரமணியம் தேர்தல் நடத்த அதிகாரியாகவும் அதே போல உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக அதாவது பேரவை செயலக இணை செயலாளர் ரமேஷ் ஆகியோர் அதை நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் திமுக சார்பில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடமும் அதே போல கட்சியை சேர்ந்த 3 இடங்களானது ஒதுக்கப்பட்டிருந்தது. அதே போல அதிமுக தரப்பில் அதாவது இந்துதுரை மற்றும் தனபால் ஆகியோர் இந்த மாநிலவை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட்டிருந்தனர். இதை தொடர்ந்து இந்த 6 பேருக்கு 17 வேட்பு மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது இந்த திமுக தரப்பில் 4 நபர்களுக்கும் அதாவது திமுக வேட்பாளர்களான அதாவது கமலஹாசன் மற்றும் அதே போல வில்சன், கவிஞர் சல்மான் மற்றும் அதே போல சிவலிங்கம் ஆகியோரின் மனுக்களானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோருடைய மனுக்களானது ஏற்கப்பட்டு தற்போது இந்த 6 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதாகவும் அதே போல சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது முன்மொழிய கையெழுத்துகளாக அவருடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படுவதாகவும் தகவலானது வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.